இதுக்கு நாங்கள் பிரண்டை துவையல் செய்ய போகிறோங்க வீட்டில். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், பிரண்டை இப்போ கட் பண்ண போகிறோம் பாருங்கள். இதான் எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்க பிரண்டை. இதுதான் ஃப்ரெஷ்ஷாக நல்ல இளம் பிரண்டையாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இளந்தண்டு வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த மாதிரி இலசாக இருக்கணும். என்ன இலசை அப்படியே கட் பண்ணி அதை துவையல் பண்ணி சாப்பிட்டோன்னா நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த இடுப்பு வலி, முட்டு வலி, கால் வலி, நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப பலத்தை கொடுக்குங்க. இங்கே இருக்கிற பிரண்டையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதை வெட்டி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வீட்டில் உள்ள எங்கள் வீட்டில் உள்ள பிரண்டைங்க, இளம் பிரண்டை. இதில் தான் இப்போ துவையல் செய்ய போகிறோம். பார்த்துருங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இதை இப்போ கட் பண்ணுறத பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷான இது இப்படி லைட்டாக அந்த மாதிரி. ஆமாம், இந்த கணுவெல்லாம் அப்படி இந்த இது முடை பாயிண்டெல்லாம் இது இளந்தண்டெல்லாம் அப்படியே போட்டுடலாம். மீன் இது ரொம்ப இளந்தண்டு அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ளீனாக நாரெலாம் அப்படி எடுத்துடணும். இளந்தண்டில் அவ்வளோ நார் இருக்காது. இது எங்கள் வீட்டில் உள்ள கருவேப்பிலை மரங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்ல மரம், கருவேப்பிலை மரம் நல்லா வளர்ந்துருக்கு. அதுலேருந்து தான் ஒரு குப்பை பறிச்சுட்டு வந்துட்டோம். பிரண்டை துவையலுக்கு போடுறதுக்காக கருவேப்பிலை போடுறாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைங்க, நல்ல வாசமாக இருக்கும். இதுதான் க்ளீன் பண்ண வச்சுருக்க பிரண்டைங்க ஃபுல்லாக. இதை லைட்டாக கழுகிட்டு சும்மா உலர்த்திட்டு காய வச்சுட்டு இந்த ஈரம் போகிற வரைக்கும் உலர்த்தி வச்சுட்டு திரும்பி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறேங்க மறுபடியும். நாங்கள் இப்போ பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருளுங்க, நாங்கள் பிரண்டை எடுத்து அதையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோங்க. அப்புறமா அதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி, 2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 9 காஞ்ச மிளகா, அப்புறம் இவ்வளோ கருவேப்பிலையும் உருவி இவ்வளோ கருவேப்பிலையும் நான் அதில் போட போகிறேங்க. துவையலுக்கு தேவையான பொருட்கள் நான் செய்யும் முறை செய்யும்போது நான் சொல்கிறேன். இப்போ இதை ஒவ்வொரு பொருளாக நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். அதனால் நல்ல ஒரு செக்கு நல்லெண்ணெய் நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம். அந்த நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி முதல்ல பிரண்டையை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்புறமா வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக வதக்கி எடுக்கணும். வெங்காயம், காஞ்ச மிளகா, புளி, கருவேப்பிலையை நல்லா கழுவி ஒரு கொத்தி எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ இது எடுக்காமல் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த கருவேப்பிலையை எடுத்து வச்சு அந்த கருவேப்பிலையும் போடணும். அப்புறம் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் எல்லாமே தனித்தனியாக போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தனித்தனியாக வதக்கி எடுத்து வைக்கணுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி வச்சா பிரண்டை துவையல் ரெடி ஆயிரும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் அரைச்சி முடித்த பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரண்டை துவையல் நமக்கு நரம்பு தளர்ச்சி, முட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாத்துக்கும் நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இதை செஞ்சு சாப்பிடணும். சாப்பிட்டா நல்ல மருத்துவ குணம் இருக்குது. அதில் நல்லா கேட்குதுங்க. நாங்கள் வாரம் அதை செஞ்சு சாப்பிட்றோம். வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு வச்சோம்னா நம்ம அரைச்சி வச்சா அது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது நல்லா ஒரு வாரத்துக்கு வருது. தேவையான அளவு நமக்கு போதுமான அளவு அது இருக்குங்க.
இப்போ நம்ம வந்து பிரண்டையை வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோங்களாங்க. அதை இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்கணும். நான் இப்போ வானிலை காய வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பிரண்டையை வந்து வதக்க போகிறேன். வதக்கிறது வந்து நல்லா வதக்கணும், அல்லது நாக்கு தொண்டெல்லாம் ஊறும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல இப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அதை நல்லா வதக்கணும். அதுமாரி அதை க்ளீன் பண்ணும்போதும் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு தான் க்ளீன் பண்ணணும், அல்லது கையெல்லாம் ஊறல் எடுக்கும். அல்லது க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணலாம். அது மாதிரி வதக்குறதும் நல்லா வதக்கணும், அல்லது நமக்கு அந்த தொண்டை நாக்கெல்லாம் ஊறல் எடுக்கும். அதனால் அதை பார்த்து நல்லா அதுக்கு தகுந்தா போல் நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிரண்டையை போடுறேங்க. போட்டு வதக்கணும். எப்படி வதங்க ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகுங்க. நல்ல எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும். பாருங்கங்க, பிரண்டை நம்ம எப்படி க்ரீன் கலரில் போட்டோம். நான் எவ்வளோ நேரம் வதக்கியிருக்கேன் பாருங்கள். வதக்கி இந்த கலரில் வந்திருக்கு. இந்த கலர் வர வரைக்கும் நல்லா இந்த பிரண்டையை வதக்கணும். அதே எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் அந்த மிளகா வத்தல் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் வந்து அதில் அந்த உளுந்து போட போகிறேன். எடுத்து வச்சுருக்க அந்த 2 ஸ்பூன் உளுந்தையும் அதில் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு எல்லாமே நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். இந்த உளுந்தையும் அதில் போட்டு வதக்கி எடுத்து வைக்கிறேன். அப்புறம் வெங்காயம், அப்புறம் இங்கே பாருங்கள், நான் அப்போ இது காமிச்சேன்ல, கருவேப்பிலை காமிச்சேனே, இவ்வளோ கருவேப்பிலையும் அதில் போட்டு வதக்க போகிறேன். அப்போ துவையல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அரைக்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டு அரைக்கணும். நான் அரைக்கும் போது எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல, அதை வதக்க போகிறேன். அது கூட எடுத்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த புளியும் அது கூட போட்டு வதக்கி எடுத்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் போட்டு வதக்குறேங்க. அது வதங்கிருச்சு. அதை எடுத்துகிட்டு இப்போ நான் கருவேப்பிலை போட போகிறேன். இதில் வந்து எண்ணெய் இல்லை, அதனால் இந்த கருவேப்பிலை வதக்கிறதுக்கு சும்மா ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றி அந்த கருவேப்பிலையை போட்டு வதக்குறேன். நல்ல கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு காஞ்சிருச்சு, அதை போடுறேன். இந்த கருவேப்பிலெல்லாம் போட்டால் நல்லது, கண்ணுக்கு நல்லது, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா இருக்குங்க துவையல். அதனால தான் இவ்வளோ கருவேப்பிலை. அது எங்கள் வீட்டு கருவேப்பிலை. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா அப்படியே முருகலாக வந்ததும் எடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அவ்வளோதான். இப்போ வந்து கருவேப்பிலையும் நல்லா வதங்கிருச்சுங்க. இதையும் நான் அந்த தட்டில் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து அது வந்து எல்லாம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அதனால் இப்போ கருவேப்பிலையை எடுத்து அது கூட வச்சிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வதக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம இதை அரைக்கணும். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சோம்னா நல்லா 1 வாரத்துக்குனாலும் நான் அப்படியே இருக்குங்க. அதை நம்ம ரசம் சாப்பாடு, சாம்பார் சாதம், இட்லி, தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
நல்ல உடம்புக்கும் நல்ல பலன். நரம்பு தளர்ச்சி இருக்கவங்கெல்லாம் இதை அடிக்கடி சாப்பிட்லாம். வாரத்தில் அரைச்சி வச்சு வாரம் முழுவதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம நல்லெண்ணெயில் எல்லாம் வதக்கி அரைக்கிறதுனால நல்லாயிருக்கும். பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இது தயிர் சாதம், பழைய சாதம் எல்லாத்துக்கும் இந்த வெயில் காலத்தில் பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது ஒரு 3-4 நாள் வரும் இந்த பிரண்டை துவையல். எல்லோரும் இதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பிரண்டை துவையல் இது. எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.